இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே, என்னை காக்கும் தெய்வமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சம் ஆக்கிறவர். அன்பானவர்களே, இதோ இந்த இடத்துல சங்கீதக்காரராகிய தாவீது தேவனாகிய கர்த்தருடைய சத்துருக்கள் எல்லாருடைய கையிலிருந்து அவருக்கு விடுதலையை தந்த போது பாடின சங்கீதம், எல்லா எதிராளிகள் மேலும் ஜெயம் எடுத்த போது பாடினதான சங்கீதம் தான் இந்த பிரியமானவர்களே 2 சாமுவேல் இப்ப நம்ம வாசிக்கட்டதான இந்த வார்த்தைகள். தெய்வத்தை அவர் புகழுகிறார், தேவனை போற்றுகிறார். அப்படி போற்றும் பொழுது அவர் சொல்லுகிறார், சில இடத்துல கர்த்தரின் வெளிச்சம் சொன்னார், ஆனா இந்த இடத்துல கர்த்தர் என் வெளிச்சம் சொல்லாத, நீங்க தான்ப்பா என் விளக்குன்றார். எனக்கு அன்பானவர்களே, நீ தான் என் உயிர், நீங்க தான் ஆண்டவரே என் இருளை வெளிச்சமாக்கினவர். என்னைக்கோ நான் மரித்து போயிருக்க வேண்டும், எனக்கு விரோதமாக எழும்பின யுத்தங்களுக்கு நடுவிலே, என்னை பகைத்த எதிராளிகளுக்கு நடுவிலே, என்னை தாக்க வந்த மிருகங்களுக்கு நடுவிலே சிறு வயதிலே நான் செத்திருக்க வேண்டும். ஆனா மிருகங்கள் கையில காப்பாற்றின விளக்கு நீங்க. கோலியாத்தின் கையில நான் மரித்திருக்க வேண்டும், ஆனால் கோலியாத்தின் கையில காப்பாற்றின விளக்கு நீங்க. சவுலின் கையில் நான் மரித்திருக்க வேண்டும், ஆனால் சவுலினுடைய கையில காப்பாற்றின விளக்கு நீங்க. இப்படி பல பிலிஸ்தீனியருடைய கரங்களிலே நான் சிக்கி அழிந்திருக்க வேண்டும், ஆனால் நீர் என்னை விளக்காய் இருந்தபடினாலே, என் எல்லா சத்துருக்களுடைய கையிலிருந்து நீர் என்னை நீங்களாக்கினபடினால், நீர் என் வெளிச்சம் மட்டுமல்ல, நீர் என் விளக்காய் இருக்கிறீர். என்னுடைய இருளை கர்த்தர் நீர் ஆண்டவரே அகற்றினீர் என்று சொன்ன தேவன், மெய்யாக அகற்றின தேவன். தாவீதுக்கு உண்மையாகவே இருளை அகற்றினவர். இந்த காலை வேளையில உங்க எதிராளிகளை பத்தி, உங்களை பகைக்கிறவர்களை பத்தி, உங்க நெருக்கத்தை பத்தி, உங்க கண்ணீரை பத்தி, உங்களை நிந்திக்கிறவர்களை பத்தி, உங்க அவமானத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு விளக்காய் ஆண்டவர் இருக்கிறபடியாலே அந்த வெளிச்சத்துல நீங்க நடப்பீங்க. உங்க இருளை கர்த்தர் அகற்றுவார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, நீர் எங்கள் விளக்காய் இருக்கிறீர். தேவரீர் என் விளக்கு, என் இருளை வெளிச்சமாக்கினீர் என்று என் தகப்பனாகிய தாவீது சொன்னது போல, இந்த காலை வேளையில எந்த குடும்பத்தை எல்லாம் மரண இருள்கள் சூழ்ந்திருக்கிறதோ, எந்த குடும்பத்தை கண்ணீரின் இருள் சூழ்ந்திருக்கிறதோ, தரித்திரத்தின் இருள் சூழ்ந்திருக்கிறதோ, குழப்பத்தின் இருள் சூழ்ந்திருக்கிறதோ, அந்த வீட்டிற்குள் இப்பொழுது என் தேவனாகிய கர்த்தர் விளக்காய் நீர் பிரகாசிக்க ஜெபிக்கிறேன். வாழ்க்கை மாறட்டும். உங்க வெளிச்சம் அப்படி செய்கிறதற்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நன்மை பெற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். இருள் நீக்கும் வெளிச்சமே, என்னை காக்கும் தெய்வமே. God bless you, church. Have a blessed day. Amen.